அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் காதிரியா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி அன்த கைருன் நபி யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி அன்த கைருன் நபி. உங்களை போல் யாரும் பிறந்ததில்லை யா நபி, உங்களை போல் இனி பிறக்க போவதில்லை யா நபி, உங்களை போல் யாரும் பிறந்ததில்லை யா நபி, உங்களை போல் இனி பிறக்க போவதில்லை யா நபி. உங்கள் மசி முகத்தை பார்த்த எல்லோருமே சந்திரனோ சூரியனோ தங்கமோ என்று சொல்வார். உங்கள் மசி முகத்தை எல்லோருமே சந்திரனோ சூரியனோ தங்கமோ என்று சொல்வார். யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி அன்த கைருன் நபி யா நபி யா நபி அன்த கைருன் நபி. நீங்கள் பிறந்த ஆண்டு பல அதிசயங்கள் விழுந்தால் ஷைத்தான் தன் தலையில் மண்ணை போட்டான். நீங்கள் பிறந்த ஆண்டு பல அதிசயங்கள் விழுந்தால் ஷைத்தான் தன் தலையில் மண்ணை போட்டான். கெட்டோமே அழிந்தோமே கசறியால் ஷைத்தான், கெட்டோமே அழிந்தோமே கசறியால் ஷைத்தான். எட்டு திசையும் கேட்க இப்லீஸ் அழுதான். யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி அன்த கைருன் நபி யா நபி யா நபி யா நபி யா நபி அன்த கைருன் நபி. வத்தி வறந்திருந்த ஆறு குலங்கள் எல்லாம் நீங்கள் பிறந்த ஆண்டு நிரம்பி வழிந்ததே. வத்தி வறந்திருந்த ஆறு குலங்கள் எல்லாம் நீங்கள் பிறந்த ஆண்டு நிரம்பி வழிந்ததே. பட்ட மரங்கள் எல்லாம் பச்சை மரமாயின, பட்ட மரங்கள் எல்லாம் பச்சை மரமாயின. மயிலும் குயிலும் வண்ண புறாயினமும் கூவி மகிழ்ந்ததே நீங்கள் பிறந்த ஆண்டு. மயிலும் குயிலும் வண்ண புறாயினமும் கூவி மகிழ்ந்ததே நீங்கள் பிறந்த ஆண்டு. யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி அன்த கைருன் நபி யா நபி. அலங்கரித்து கொண்டான் தன்னை தானே அல்லாஹ், எட்டு சுவர்க்கத்தையும் அலங்கரித்தான் அல்லாஹ். அலங்கரித்து கொண்டான் தன்னை தானே அல்லாஹ், எட்டு சுவர்க்கத்தையும் அலங்கரித்தான் அல்லாஹ்.
மூடினான் மூடினான் நரகத்தை மூடினான் 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 நரகத்தை மூடினான் 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 நரகத்தை மூடினான் ஆசி மீலாதுன் நபி தினத்தை ஆசினாயன் அல்லாஹ் ஆசையாய் புகழ்ந்தான் யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி அன்த கைருன் நபி யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி صلوا عليه وسلموا تسليما نور النبي روحي يا رسول الله روحي மதினாவின் திங்களே நீயே நின் நபி நபி அருள் நபி 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 அருள் நபி மனம் பெரும் பேரொளி மனம் பெரும் பேரொளி ஆதி நபி நீதி நபி ஆதி நபி நீதி நபி ஆலமெங்கிலும் அருள் நபி அஹதானவனின் மனபி மனபி அஹதானவனின் அஹமதராமின்கயா நபி பூலோகமொளிர வந்துதித்த திங்கள் மாநபி அஹதானவனின் அஹமதராமின்கயா நபி பூலோகமொளிர வந்துதித்த திங்கள் மாநபி சர்க்காரே ஆலம் மண் போற்றும் நாளும் மண் தோன்றிய ராஹிம் பிணி போக்கும் மாஹிர் விழி எங்கும் நாதிர் சுடர் வீசும் ஹஷிர் மர்ஹபா மர்ஹபா தினம் காதலிலே கவிதை பாடும் காதலர் கோஷம் பிணி தீக்கும் மன்னா மதினம் தாண்டி பாரில் வீசும் உங்கள் பார்வை கேங்கி பாவி மனம் பாரம் சுமக்குதே உங்கள் பார்வை கேங்கி பாவி மனம் பாரம் சுமக்குதே தங்கள் பாதம் காணும் காட்சிக்காக நாமும் புகழுதே அஹதானவனின் மனபி மனபி அஹதானவனின் அஹமதராமின்கயா நபி பூலோகமொளிர வந்துதித்த திங்கள் மாநபி அஹதானவனின் அஹமதராமின்கயா நபி பூலோகமொளிர வந்துதித்த திங்கள் மாநபி விலங்கும் பூத்த கலை நூனிரன்பே கலை நூனிரன்பே மண் தோன்றி மலர காரணமே காசிம் நபியே மண் தோன்றி மலர காரணமே காசிம் நபியே தேடும் போதே தீராத காதல் போதையா தேடும் போதே தீராத காதல் போதை யார் சுழல்லா யா ஹபீபல்லா நீங்க நினைவில் நான் விழுவேன் யார சுழல்லா யார சுழல்லா கடல் நீரை தீர்த்து கவிதை கோர்த்து பாடி முடியுமோ கடல் நீரை தீர்த்து கவிதை கோர்த்து பாடி முடியுமோ தடையை தொடர்ந்து வருவதேனோ எந்த பாவமோ தடையை தொடர்ந்து வருவதேனோ எந்த பாவமோ நான் மீண்டும் மீண்டும் கேட்கும்
அஹதானவனின் மனபி மனபி அஹதானவனின் அஹமதராம் எங்கள் யானபி பூலோகம் ஒளிர வந்துதித்த திங்கள் மானபி அஹதானவனின் அஹமதராம் எங்கள் யானபி பூலோகம் ஒளிர வந்துதித்த திங்கள் மானபி சர்க்காரே ஆலம் மர்ஹபா போற்றும் நாளும் மர்ஹபா தோன்றிய ராஹி மர்ஹபா இனி போக்கும் மாஹி மர்ஹபா எங்கும் நானே மர்ஹபா சுடர் வீசும் ஹஜி மர்ஹபா 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 வாழ்வின் பகுதியாகும் நாங்கள் வாழ சிறந்தது எங்கள் பாதை தெளிய தாங்கள் வாழ்வே நீதம் நிறைந்ததே தங்கள் வாழ்வின் பகுதியாவும் நாங்கள் வாழ சிறந்ததே எங்கள் பாதை தெளிய தாங்கள் வாழ்வே நீதம் நிறைந்ததே உம்மை போல யாரும் இன்றும் அன்றும் அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பர்களே. மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதய தின விழா சிறப்பிக்கும் விதமாக நமது முஹல்லா லாலாகுண்டா மற்றும் பாண்டியன் தியேட்டர், அதாவது பார்த்தசாரதி நகர், அங்கே வந்து நீங்கள் ஊரில் நடந்ததை பார்த்துருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதில் நிகழ்ச்சி ஏற்பாளர்களாக நானும் அதில் ஒரு பங்கு வகித்திருந்தேன். இன்ஷால்லா அந்த நிகழ்ச்சி பற்றி போன சுருக்கமாக கொஞ்சம் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து கடந்த ஒரு 13 ஆண்டுகளாக, அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் இந்த முஹல்லால கொஞ்சம் உயரம் தெரிஞ்ச வரைக்கும் 13 ஆண்டுகளாக இந்த முஹல்லாவை நானும் இங்கே இந்த மிலாது நபி பார்ட்டிசிபேட்ல நானும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த முஹல்லால அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பல தலைவர்கள், பல ஜமாத்தார்கள், இங்க இருக்கிற பெரிய மக்கள், பெரியவர்கள், அவங்களாம் வந்து மிலாது நபி சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த இந்த வஹாபியத், ஒரு தப்லிக், ஒரு தேவ்பந்த், ஒரு சலஃபி, அவங்களுடைய வருகையின் காரணமா சில இடங்கள்ல சில மக்கள் வந்து அதுல இடம் பெறாம இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம முஹல்லாவும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். ஆனாலும் இந்த முஹல்லால இருக்கக்கூடிய மக்கள் அண்ட் சமூகத்தார்கள், பெரியவர்கள் வந்து இன்னமும் வந்து இந்த மீலாது நபியை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அல்லாஹ் எனக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கான். மீலாது நபியில பங்கு பெறுவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான். அதை நடத்துறதுக்கும் கொஞ்சம் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஹிக்மத் கொடுத்துருக்கான். அது बहुत शुक्रिया அல்லாஹ் தஆலாக்கு. அது மூலமா இந்த முஹல்லால இந்த வருஷம் வந்து மீலாது நபிக்கு ஜுலூஸ் ஏற்பாடு செஞ்சிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறமா வந்து ஒரு 1000 பேருக்கு வந்து சாப்பாடு வந்து விநியோகம் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து பயானுக்காக இன்தஜாம் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னாக்கா நாங்க ஏற்பாடு பண்ண என்னவோ சின்ன ஆரம்பிச்சிருந்தோம். பட் இருந்தாலும் ஒரு 2-3 தெருக்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய அக்கிதா மண், அதாவது நபிகள் நாயகத்தின் மீது உண்மையான அன்பு வைத்துள்ள சில ஒரு குடும்பம், 2-3 குடும்பங்கள் வந்து அவங்களால தானாவே முன் வந்து அங்கங்க வந்து அந்த ஷர்பத் எனப்படும் ஒரு குளிர்பானம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கீர் எனப்படும் ஒரு பாலால் செய்யப்பட்ட ஒரு பானத்தை செஞ்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது பொதுமக்கள் விநியோகிச்சிருந்தாங்க. பிளஸ் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா பேண்டு வாத்தியங்கள் இருந்தது. ஹலாலா முறையில் இன்ஷால்லா அல்ஹம்துலில்லாஹ் ஹலாலா முறையில மக்களை பால்படுத்தாத இசையை மட்டும் அவங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. யாருக்கும் அதில் தொந்தரவு இல்லை, இடையூறும் ஏற்படல. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி கடைசியில வந்து கவியும் வந்து பாடப்பட்டது. அந்த கவி பாடுறது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு கவி பாடுவது இஸ்லாமில் கூடுமானதே. அதுக்கான சின்ன ஒரு ஆதாரம் மட்டும் நான் கையில வச்சிருக்கேன். இன்ஷால்லா அது மாதிரி ரீட் பண்றேன். உங்கள் மேபி வந்து அந்த அறிவுரை, அந்த ஹதீஸுடைய விளக்கம் உங்களுக்கு ஒரு ஏதுமானதாக இருக்கலாம். அதை ரீட் பண்ற கேட்டுக்கோங்க. மஸ்ஜிதுன் நபவியில் நபித்தொடருமான கவிஞருமான ஹசன் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கவி பாடிக்கொண்டிருக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கு வந்தார்கள். பள்ளிவாசல் கவி பாடுவதை உமர் ரலியல்லாஹு கண்டித்தார்கள். அதற்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் இந்த பள்ளிவாசலில் உங்களை விட சிறந்தவர் நபி தொடர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் இருக்கும் போதே நான் கை பாடிக்கொண்டிருந்தேன், அது நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு இது புகாரில 3000 அல்ஹம்துலில்லாஹ். எங்க மோகனாலையும் பாத்தீங்கன்னாக்கா அந்த மிலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிலாது ஜல்சா ஜுலூஸ் அது சிறப்பாக நடத்தப்பட்டு இருந்தது. இதோட மெயின் மக்சத் என்ன, அதாவது நோக்கம் என்ன பாத்தீங்கன்னாக்கா இதுல மற்ற மதத்தவர்களும்
கலந்துக்கணும். இன்னமும் வந்து அகிதா இல்லாதவ, அதாவது நபிகள் நாயகத்தின் மீது பற்று இல்லாத குறை கூறக்கூடிய மக்களும் அவர்களும் ஏதோ ஒரு வகையில அவங்களும் தெளிய பெறணும் அப்படின்ற வகையில தான் நாங்க இங்க இந்த முயற்சியை ஆரம்பிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கும் ஒரு ஹிதாயத் தரட்டும். இதில் இன் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னாக்கா இது இனிமே நடக்கணும் அப்படின்றத என்னுடைய ஒரு துவா. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் துவா செய்யுங்க. இது காலங்காலமாக நம்ம காலம் தகர்ந்து இதெல்லாம் நடக்கணும். அதாவது இது உலகம் ஃபுல்லா ஒரு அனுமதிக்கப்பட்டு நடைபெற்று கூடிய ஒரு நிகழ்வு. இது எங்க மூலம் நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிற இன்னமும் அது மீண்டும் மீண்டும் நடைபெற துவா செய்யுங்க. நீங்களும் இதை பார்க்கக்கூடிய மக்கள் நீங்களும் இந்த மொஹல்லாவில் மிலாது நபி ஜுலூஸில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எப்பவும் பாத்தீங்கன்னாக்கா மிலாது நபி அதாவது தினம் வந்து 15 அப்படின்னாக்கா ரபியுல் அவ்வல் 12 அப்படின்னாக்கா அதுக்கு முந்தைய நாள், அதாவது டேட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னாக்கா சனிக்கிழமை மிலாது நபி நிகழ்ச்சி டேட் இருக்கா அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை ஒரு நாள் முன்னாடி, அதாவது நைட்டு அந்த சான் பிறை தெரியும்போது எங்க ஜுலூஸ் நடைபெறும். இன்ஷா நீ மற்ற ஊர்கள் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஜுலூஸை கலந்து கொள்ளணும் கேட்டுக்கொள்கிறோம். லொகேஷன் இன்ஷா அல்லாஹ் இல்ல குறிப்பிடுவாங்க, நீங்க அதுல கலந்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் பாத்தீங்கன்னாக்கா எங்க மொஹல்லால மிலாது நபி அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா முஹர்ரம் அப்படின்ற ஒரு பண்டிகை இருக்கு. முஹர்ரம்னாக்கா அது இஸ்லாமுடைய மாதத்தின் முதல் மாதம். அதுல இமாம் ஹுசைன் அவர்களை ஷஹீதாக்கப்பட்டாங்க. இந்த இமாம் ஹுசைனை ஷஹீதாக்கப்பட்ட தினத்தை ஆக்சுவலி நிறைய பேர் வந்து துக்கம் அனுசரிப்பாங்க. ஷியா மக்கள் அது வேற விதமா அனுப்புவாங்க. நம்ம ஷியா கிடையாது, சுன்னி முஸ்லிம். அஹ்ல பைத்தை பற்று வைக்கக்கூடிய சுன்னி முஸ்லிமான், 4 கலீஃபாவையும் ஃபாலோ பண்ணக்கூடிய மதிக்கக்கூடிய சுன்னி முஸ்லிமான். ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ஆக்சுவலி வந்து நிறைய வீடியோ கவர் நிறைய பேர் கவர் பண்றது இல்லை. ஆக்சுவலி இந்த முஹர்ரம்ல இந்த ஷஹாதத், அதாவது முஹர்ரம் 10 அன்னைக்கு எங்க முஹல்லால பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி சென்னையில மொத்தம் வந்து 3 பகுதிகளில் இந்த முஹர்ரமுடைய ஜஸ்பா, அதாவது இமாம் ஹுசைனுடைய ஷஹாதத்துடைய விலாதத் ஷஹாதத் சிறப்பா, அதாவது அதன் பற்றி குறைச்சாற்றும் இடமாக ஜுலூஸ் ஒரு அல்லம் முபாரக்கா ஜுலூஸ் இந்த முஹல்லால் நடைபெறுகிறது. முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா ட்ரிப்ளிகேன்ல 8வது பிறை அன்றும் 9வது பிறை அன்று லாலாகுண்டா பகுதியிலும் 9வது பிறை அன்றே புலேந்து பகுதியிலும் இது சிறப்பாக நடக்கிறது. இதன் அடிப்படையில் அந்த அல்லம் முபாரக், அதாவது அல்லம் முபாரக்னாக்கா பஞ்சான்னு சொல்லுவாங்க. பஞ்சா அப்படின்னாக்கா இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், மா ஃபாத்திமா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு और हमारे सरकार नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்களை குறிக்கும் விதமாக பஞ்சத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சாவை வைத்துக் கொண்டு ஜுலூஸ், அதாவது அந்த பஞ்சாவை அலங்கரிக்கும் விதமாக, அதை இன்னும் மேம்படுத்தும் விதமாக அதை வந்து அலங்கரித்து அதில் ஏதாவது ஒரு மக்சத் இந்த சென்ஸ் எப்படி சொல்றதுன்னா ஏதாவது ஒரு மெசேஜ், அதாவது மக்களுக்கு புரியும் விதமாக ஒரு மெசேஜ் அல்ல கன்வே பண்ணிட்டு அதை வந்து ஜுலூஸ்னாக்கா ஊர்வலம் எடுத்துட்டு போவாங்க. அதை பார்க்கக்கூடிய மக்கள் அதை பார்த்து அஹ்ல பைத் மீது பற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த முஹல்லால நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முஹர்ரம் 9வது பிறை இரவு வந்தாக்கா நீ இந்த பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் இந்த லாலாகுண்டா பகுதியில் புகழ்ந்து கொள்ளுமோ அதுவும் கேட்டுக்கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப நீங்க பார்த்த மிலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊர்வலத்தில் பாத்தீங்கன்னாக்கா எங்க முஹல்லால அதுக்காக ஆதரவு அளித்த அந்த மீரல் கமிட்டியில் உறுதுணையாக இருந்த அனைத்து மக்களுக்கும் ரொம்ப நன்றி. இது மெயினா பாத்தீங்கன்னாக்கா முகமது கவுஸ், இன்னும் வந்து அப்துல் நௌஷாத், இன்னும் வந்து நிசார் அகமது, இப்ப ரீசெண்டா வந்து ஒருத்தர் இறந்து போனாங்க ஷர்ஃபுதீன் அப்படின்றவரு. ஆனா அவருடைய பங்களிப்பு அதிகமா இருந்தது. இப்போ ரீசெண்டா ஒரு மாசம் இறந்து போனாங்க. அவங்களுக்கு பங்களிப்பு மிகவும் அரிதமானது. நாங்க என்றும் அவங்க நினைச்சிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அவருக்கு ஜன நசீப் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். இன்னும் இம்ரான் நசீர், எனக்கு பேர் வந்து அதுக்கு ஞாபகம் இல்லை. இதற்கு உதவி அளித்த அனைத்து மக்களுக்கும், அனைத்து நிர்வாகிகளுக்கும், அனைத்து கமிட்டி மெம்பர்களும் மிகவும் நன்றி. இதற்கு உறுதுணையாக காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் கலந்து கொண்ட மக்களுக்கும் மிக மிக நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். காதரியா டிவி நீங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னும் மோர் வியூஸ் நீங்க வீடியோஸ் நீங்கள பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கும் ரஹமத் செய்வானாக. இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் ரஹமத் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். மீண்டும் சந்திப்போம்.